ஹலோ மக்களே, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த தர்பூசணி விவசாயம் வந்து என்னக்கா டிலே பண்ணீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்களா? இந்த வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஓரளவுக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு தான் இன்றைக்கி சாப்பாடு கொண்டு வந்துருந்தேன். ஒரு 2 பேர் மட்டும் இன்றைக்கி வந்து வேலைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாட்டு எருவும் வந்து நாங்கள் வயலுக்கு கொட்டிகிட்ருக்கோம். தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு உரம்னா இது மாட்டு தொழு உரம் தான். அது இல்லைன்னா தர்பூசணி வந்து விளைச்சல் நல்லாவே இருக்காது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மாட்டு தொழு உரம் கொட்டுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தர்பூசணி சைஸ் நல்லா பெருசு பெருசாக வரும். என்னோட தர்பூசணி தோட்டத்தை வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் ரிலேட்டட் வீடியோ கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கு காரணம் வந்து மாட்டு தொழு உரம் தான். நாங்கள் ஒரு வயலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 லோடு வந்து கொட்டுவோம். இப்போ வந்து சும்மா சாதா கலப்பையில் வந்து ஓட்டி வச்சிருக்கு வயலை. திரும்பவும் ரொட்டாவேட்டர் போட்டு நல்லா உழுதுட்டதுக்கப்புறம் ட்ரிப் பைப் கனெக்ட் பண்ணி ட்ரிப் பைப் மேலே நாங்கள் வந்து தொழு உரத்தை கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து மல்ச்சிங் ஷீட் கவர் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த செடிக்கு மட்டும் அந்த உரம் வந்து கரெக்டாக போய் சேர்ந்து நல்லா தர்பூசணி வந்து பெருசு பெருசாக வரதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டு தொழு உரம் கொட்ட மாட்டாங்க. கொட்டாமல் நிறைய வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி அப்புறம் சைஸ் காய் நல்லா வரல, சின்னதாக வந்திருக்கு அப்படின்வாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாட்டு எரு தான். கண்டிப்பாக இதை கொட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பியூர் வந்து மாட்டு எரு மட்டும்தான். இதில் எந்த ஒரு மண் பேப்பர் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து வெளியிலேருந்து தான் வாங்கியிருந்தோம். எங்கள் ஊர்லேருந்தே தான் வாங்கியிருந்தோம். ஒரு லோடு எரு எவ்வளோன்னு சரியாக தெரியல. நான் கேட்டுட்டு வந்து கமெண்ட்டில் வந்து நான் சொல்கிறேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வேலை இதுதான். இது அப்படியே வந்து நாளைக்கு கண்டினியூ